ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் மணி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நலம் நலம் நலமறிய ஆவல். ஐயா, இந்த பரிகார வகுப்பு என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு ஸ்பெஷலே பரிகாரம் தான். கண்டிப்பா பல பேருக்கு வாழ்க்கையை சூப்பரா மாறிடுச்சு. அதுக்கான அற்புதமான விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாங்க. ஸோ அந்த வகுப்புல எப்போ ஆரம்பிக்கிறீங்க ஐயா? பரிகாரம் அப்படிங்கிறது 29/6/2025 ஜூன் 29 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு 1.5 மணி நேரம் ஜூம் வகுப்பு டெய்லி இருக்கும். அதிகபட்சமா ஒரு 5 days, தேவைப்பட்ட ஒரு நாள் நம்ம அதிகரிச்சுக்க போறோம். ஆன்லைன்ல தான் படிக்க போறாங்க. உலக நாடுகள்ல எங்க இருந்தாலும் இந்த பரிகார வகுப்பு படிக்கலாம். சூப்பருங்க. இப்போ ஜோதிடம் கத்துக்கிட்டவங்க மட்டும்தான் படிக்கணுங்களா, இல்ல ஜோதிடம் தெரியாதவங்க கூட இதை படிக்கலாமா? கத்துக்கிட்டவங்களுக்கு ரொம்ப விசேஷம். ஜோதிடமே எனக்கு தெரியாதனால இதுல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அவங்களும் 100% இதுல பயனடையலாம். ரொம்ப வித்தியாசமான வகுப்பா இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல வகுப்பா இருக்கும். கண்டிப்பா. என்னுடைய இந்த 16 ஆண்டு கால அனுபவம், நான் பார்த்த பல ஆயிரம் ஜாதகங்கள் தொகுப்பு, எந்த கோயிலுக்கெல்லாம் அனுப்பும்போது எங்கெல்லாம் அவங்களுக்கு ரெமிடிஸ் கிடைச்சிருக்கு, வீட்டில் செய்யற பரிகாரம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த கறிவேப்பிலை சாதம் செஞ்சு கரிநாள் அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு நாங்க தானம் பண்ணதுல ஒரு 100 பேராவது ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சக்தியான விஷயம் நடந்திருக்கு. வேற மாதிரி சார். ஒரு MBBS MD டாக்டர் நேற்று ஆன்லைன் கன்சல்டிங் கொடுக்கும்போது இது சொல்றாங்க. சார், அந்த அந்த பரிகாரம் அவ்வளோ அருமையா வேலை செஞ்சது அப்படின்னு கேட்கறக்கே சந்தோஷமா இருந்தது. அப்ப இதை ஏன் நம்ம ஒரு வகுப்பா கொடுக்க கூடாது? ஃபில்டர் பண்ணி இந்த கர்மானா என்ன, நிறைய பேர் திருமண தடை, குழந்தை பாக்கிய பிரச்சனை, வீடு கட்டுறதுல பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை, மன பிரச்சனை இருக்கும், மனம் சார்ந்த தொந்தரவு, தடைகளா இருக்கும், செய்வினை தோஷங்கள் இருக்கும், கிரக தோஷங்கள் இருக்கும், முன்வினை கர்ம வினைகள் தோஷங்களால பாதிக்கப்பட்டிருக்கலாம். இப்படி எல்லாம் ஏதாவது ஒண்ணு அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். திருஷ்டி தோஷத்திலிருந்து இதுக்கு எளிய பரிகாரங்கள் இல்ல ஹோமங்கள்னா நீங்க எந்த மாதிரி பண்ணணும், எந்த ஆலயத்துக்கு போகணும், எந்த நாள்ல மூர்த்த நாள் தேர்ந்தெடுத்து நம்ம பரிகாரம் பண்ணணும், இவ்வளவு விஷயங்களையும் நம்ம வகுப்புல கொடுக்க போறோம். அருமை, அருமையா. ஏன்னா நிறைய பேருக்கு நீங்க வாழ்க்கையை மாத்தியே விட்டுருக்கீங்க. கமெண்ட் செக்ஷன்ல அங்க ரீட் பண்ணும்போது இந்த பிரச்சனை நீங்க சொன்ன மாதிரி இருந்தது, எனக்கு ரிலீஃபா இருக்கு. கண்டிப்பா. நீங்க அந்த கோயில் சொல்லியிருந்தீங்க, அற்புதமா இருந்துச்சு. கண்டிப்பா. இப்பதான் ஒரு மன நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பரிகாரம் சூப்பரா சொன்ன, ரொம்ப நன்றிங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த பரிகார வகுப்பு உலக நாடுகள்ல இருந்து ஜூம்ல தான் நடத்த போறோம். கீழ்கண்ட நம்பர், கீழே இருந்தாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கீழ்கண்ட நம்பருக்கு 8012027947 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்க இந்த பரிகார வகுப்புல தன்னை இணைத்துக் கொள்ள முடியும். முன்பதிவு நடைபெறுகிறது. ரொம்ப அற்புதமான வகுப்பா இருக்கும். இதை விட என்னன்னா, இந்த வகுப்போட வீடியோ எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். கண்டிப்பா. வீடியோவே நம்ம கொடுத்துடலாம். கிளாஸ் முடிஞ்சு எல்லாருக்கும் வீடியோவும் வந்துடும். எப்ப வேணாலும் அவங்க பார்த்துக்கலாம். அதை பார்த்து அவங்களுக்கான அந்த ஜாதக கட்டத்தில் இருக்கிற தோஷங்களை தெரிஞ்சு அதுக்கான ரெமெடிஸ் எடுத்துக்கணும். இது எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். அவங்க பரிகாரம் பண்றாங்க. அதையெல்லாம் தாண்டி இறைவனுடைய கையில் இருக்கு. கண்டிப்பா அந்த ரிசல்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கணும். என்னுடைய குருவின் ஆசியால, வாராகி ஆசியால, மகாபெரியவருடைய ஆசியால நம்ம சொன்னா ஏதோ ஜனங்களுக்கு பழிச்சுக்கிட்டு இருக்குங்கிறதா நமக்கு இருக்கிற கிஃப்ட். நிச்சயமா எல்லாத்துக்கும் இது நல்லபடியா நடக்கணும். இந்த வகுப்பு ரொம்ப பிரமாதமான வகுப்பா இருக்கும். எனவே உலக நாடுகள்ல இருந்து எங்க இருந்தாலும் சரி இந்த வகுப்புல சேர்ந்து நீங்க படிக்கலாம். கீழ்கண்ட நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. ஆன்லைன் ஜூம் வகுப்பு தான். 5 நாள் வகுப்பு, கூடுனா ஒரு நாள் அதிகப்படுத்த போறோம். தினமும் மாலை 6 மணி முதல் 7:30 மணி வரை இருக்கும். உங்களை வகுப்புல சந்திக்கிறேன். வாருங்கள், வகுப்பில் இணைவோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க. நன்றி சார். நன்றி. நன்றி ஐயா. வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு, தகுதிக்கு மீறி கடனை வாங்கி சிக்கிக்கிற ஜாதகம், மாட்டிக்கொள்கின்ற ஜாதக அமைப்பு யாருக்குன்னு பார்ப்போம். இப்போ தேவைக்கு கடன் வாங்குறதுன்னு ஒரு கேடர் இருக்கு, ஒரு கேட்டகரி. தேவைப்படுறதுக்கெல்லாம் கடன் வாங்குறதுன்னு ஒரு கேட்டகரி இருக்கு.
சக்திக்குள்ள கடன் வாங்குறதுன்னு ஒரு கேட்டகரி இருக்கு, சக்திக்கு மீறி கடன் வாங்குறதுன்னு ஒரு கேட்டகரி இருக்கு. சிலர் கடன் வாங்குறங்கிற பேர்ல ஒரு 100 பேர்த்துக்கிட்ட கடனை வாங்கிட்டு, ஒரு 10,000 ரூபா வாங்குறாங்கன்னா 100 பேர்த்துக்கிட்ட வாங்கிடுறது, இல்ல 1,00,000 ரூபா வாங்குறாங்கன்னா அதை 100 பேர்த்துக்கிட்ட வாங்கிடுறது. ஆனா கடன் வாங்குறதுல ஒரு வரைமுறை இருக்கு. ஏன்னா கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பராமாயணத்துல சொல்றார் கம்பர். அப்ப கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் கலங்கி நிக்கிறார் ஒரு விஷயத்துக்காக. யாரு? ராவணன். அவர் கலங்கி நிக்கிறதுக்கான பொருள் என்ன சொல்லப்படுதுன்னா, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அதுக்காக ஒரு ஊமையை காட்டுறார். பாருங்க, அந்த கடன் வாங்கினா எப்படி கலங்கி நிற்பாங்களோ அது மாதிரி ஒரு அரசன் கலங்கி நின்னாருங்கிறாங்க. அப்போ அந்த கடனுக்கு, அந்த கடன் வாங்கினவங்களுக்கு எவ்வளவு போராட்டம், ஒரு பிரச்சனை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப யாரெல்லாம் சார் கடன் வாங்கி இப்படி சிக்கிக்குவாங்க அப்படின்னா, முதல்ல காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் அதிபதி யாரு? புதன். உங்க ஜாதகத்துல புதன் கெடவே கூடாது. புதன் கெட்டு போயிட்டாருன்னா நீங்க உங்க தகுதிக்கு மீறி கடன் வாங்க போறீங்கன்னு அர்த்தம். சார் புதன் கெடுறதுன்னா என்ன? 6, 8, 12 புதன் மறையிறது. அது எந்த லக்னமா இருந்தாலும். அதே போல புதன் நீசமாகிறது. புதன் ராகு கேது சனியோட கூடுறது. இந்த அமைப்பு உங்க ஜாதகத்தில் இருந்ததுன்னா நீங்க சக்திக்கு மீறியோ தகுதிக்கு மீறியோ கடன் வாங்க போறீங்கன்னு அர்த்தம். அப்படி சக்திக்கு மீறியோ தகுதிக்கு மீறியோ கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனை உங்களால கட்ட முடியாது. ஏன்னா கடன் கட்டுறது, கடன் நிவர்த்தியாக இருக்குன்னு ஒரு ரூல் இருக்கு ஜோசியத்துல, ஜாதகத்துல. உங்க ஜனன ஜாதகத்துல ஒரு விதி இருக்கு. அந்த விதி இல்லாம நீங்க கடன் வாங்கும்போது உங்க வாழ்க்கையில் கட்டாயம் கசப்புகளை அது கொடுத்துரும். அதே போல உங்க ஜனன ஜாதகத்துல 6ஆம் அதிபதி ராகு கேதுவோட தொடர்பு, சனியோட தொடர்பு வந்தா நீங்களும் கடன் வாங்க போய் கடன்ல சிக்கிக்கிட்டு திணற போறீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த கடன்ல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல புதன் 6ஆம் அதிபதி இவங்க தனுசுலையோ சிம்மத்திலேயோ இருந்தா, அல்லது சூரியனோடவோ குரு பார்வையிலையோ இருந்தால் நீங்க கடன்ல இருந்து தப்பிச்சு மெதுவா வந்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கடன்ல இருந்து தப்பிச்சு வர்றதுக்கான கஷ்டம் ஜாஸ்தி. காலபுருஷ தத்துவத்திற்கு 11ஆம் அதிபதியே பாதகாதிபதியே சனி வர்றாரு. அப்ப அந்த சனியோட தொடர்பு இந்த 6ஆம் அதிபதி காலபுருஷ தத்துவத்துக்கு புதனோட, புதன் சனி சேர்ந்தா தகுதிக்கு மீறி சக்திக்கு மீறி எல்லை இல்லாத கடன்களை நீங்கள் வாங்க போறீங்கன்னு அர்த்தம். அது இல்லாம கட்டாயம் பார்த்துக்குங்க. கடனை நீங்க அடைக்கணும்னா உங்க ஜாதகத்துல முதல்ல யோக தசை, நல்ல தசா புத்திகள் வரணும். முதல்ல 5ஆம் அதிபதி உங்க ஜாதகத்துல கெடாம 11ஆம் அதிபதி 6ஆம் அதிபதிக்கு தொடர்பு கொண்டால் மட்டும்தான் உங்களால கடன் அடைக்க முடியும். இல்லைன்னா கடன் அடைக்கிறது குதிரை கொம்பா இருக்கும். யாருக்கெல்லாம் குரு கேது சேர்க்க, குரு கேது பார்வை, குரு கேது இணைவு திரிகோணத்தில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த கடன் நம்பிக்கையின் பேர்ல கிடைக்கும். தேடி வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. 5 லட்சம் வச்சுக்கங்க, உங்களுக்கு டைம் சௌரியம் கிடைக்கும் போது கொடுங்கம்மாங்க. அது வரைக்கும் அவங்க அமைதியா இருப்பாங்க. ஆனா நீங்க கடனாளி, மறந்துடவே கூடாது. கடன் வாங்குறதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு. தேவைக்கு வாங்கலாம், தேவைப்படுறதுக்கெல்லாம் கடன் வாங்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ உடனே போய் நம்ம கிரெடிட் கார்டு வாங்கிட்டேன், ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு வேல்யூ இருக்கு அப்படின்னு போட்டு ஸ்வைப் பண்ணிட்டே இருந்தோம்னா கடன் எச்சாயிரும், வட்டி கட்டணும், எல்லாம் என்னென்னமோ நடக்கும். 5 கார்டு 10 கார்டு வச்சு எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ரிலாக்ஸா இருக்குன்னு சொல்றவங்களாம் இருக்காங்க. அப்ப கடன் வாங்குற உங்களுக்கு பொருளாதாரத்தையும் நீங்க லாக் பண்றது உங்க ஜாதகத்துல விதி இருக்கான்னு பாத்துக்கணும். ஏன்னா பொருளாதாரம் இருந்தா தானே கடன் கட்டுவீங்க. அப்ப பொருளாதாரத்துல லாக் பண்ணக்கூடிய சக்தி இருந்துச்சுன்னா கடனை வாங்கி நீங்க மேல முடியாம போயிருக்கீங்க. அப்ப கடன் அப்படிங்கிறது, நிறைய பேர் தேய்பிர அஷ்டமி கும்பிட்றேன், கடன் நிவர்த்தி ஸ்தலத்துக்கு போயிட்டு வரேன், நிறைய பைரவர் ஆலயங்கள் வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன், செவ்வாய்க்கிழமை கடனை திருப்பி கொடுக்குறேன், மைத்திரை மூர்த்தத்துல கடனை திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பகுதி இருந்தா கூட அதெல்லாம் அடைக்கும். ஆனாலும் உங்க ஜாதகத்துல சக்திக்கு மீறி நீங்க வாங்குறீங்களா, ஒரு நெருக்கடியில் இருக்கீங்களான்னு கட்டாயம் நீங்க பாத்துக்கணும். நீங்க எங்கிட்ட தான் பார்க்கணும்னு இல்லைங்க, அதுக்காக இந்த பதிவே இல்லை. நீங்க யாருகிட்ட உங்களுக்கு பிடிச்ச உங்க குடும்ப நண்பர்கள்ட்ட, குடும்ப ஜோசியர்கிட்ட, பக்கத்துல அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச உங்க வெல்விசர் ஜோசியர் யாருகிட்ட வேணாலும் போய் பாருங்க. நீங்க உங்க ஜாதகத்தை வச்சு பார்த்து இப்ப இது தெரிஞ்சுக்கலாம். அதுக்குதான் இவ்வளவு விரிவா நான் பேசிட்டு இருக்கேன்.
அவங்க கிட்டே ஒரு கலந்து ஆலோசனை பண்ணி கடன் வாங்கக்கூடிய காலம், கடன் வாங்கக்கூடிய நேரமா இருந்தா மட்டும்தான் வாங்கணும். தேவையில்லாம போய் கடனை ஒரு கவலையா நினைங்க, அதை கௌரவமா நினைக்காதீங்க. 100 கோடி வாங்கி 4 கோடி கார்ல போறதுன்னா பெருமை கிடையாது. 10 லட்சம் கையிருப்பு இருந்து ஒரு 5 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்கிட்டு போனா அதுதான் பெருமை. ஏன்னா கடன் 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 தூங்க முடியாதுங்க. உங்களால கடன் வாங்குறது பெருசு இல்லை, தூங்க முடியாது. ஏன்னா இப்ப இருக்கிற மன அழுத்தம், உணவு பழக்க வழக்க முறைகள், எவ்வளவோ ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு. நிறைய ஆசைகள், அப்படி வாழணும் இப்படி வாழணும், நிறைய இருக்கு. எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, இல்லாம இல்லை. அந்த எல்லாமே லிமிட். என்னால 3 இட்லி சாப்பிட முடியும்னா அதுக்கு மேல நம்ம தேடக்கூடாது. அவர் 2 பிரியாணி சாப்பிட்றாருன்னா அது அவரோட கர்மா பிராப்தம். எனக்கு என்ன எழுதப்பட்டிருக்கு அதன்படிதான் நான் நடக்கணும். கட்டத்துல 12 கட்டத்துல 9 கிரகங்கள் எந்த அமைப்புல அமர்ந்து இருக்காங்கன்னு நீங்க பார்க்கணும். அதன்படிதான் நீங்க இயங்கணும். அப்படிதான் இயக்கப்படுவீங்க. அதை விட்டுட்டு கிரகமே என் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு பார்த்துக்கலாமான்னு போறோம்னா நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா செவ்வாய்க்கு 2 வீடு இருக்கு ஆதிபத்தியம். ஒன்று மேசம், ஒன்று விருச்சிகம். செவ்வாய் மேசத்துல நெருப்பா இருக்காரு, விருச்சிகத்துல நீரா இருக்காரு. நீங்களே யோசிச்சு பார்த்துங்க. அப்ப செவ்வாய்க்கே கேரக்டர் மாறுது பாருங்க அங்கேயே. அப்போ உங்க லக்னப்படி கிரகங்கள் எங்க இருக்குதுன்னு பார்த்து, என்ன நேச்சரா உங்களுக்கு என்ன கொடுக்க போகுதுங்கிறத பார்த்து இந்த கடன் சமாச்சாரத்துக்கு நீங்க போறது நல்லது. அதை விட்டுட்டு நான் இப்படித்தான் போவேன், நான் வரைமுறை இல்லாம தான் கடன் வாங்குவேன்னு போனீங்கன்னா கஷ்டத்தை தான் அனுபவிக்க முடியும். கவனமா இருங்க. கடனை விடுத்து, கடனை தவிர்த்து, மேக்சிமம் சூழ்நிலைக்கு ரொம்ப முக்கியத்துவம். அதை தாண்டி வேற ஆடம்பரத்துக்கோ பெரிய உயர்வுக்கோ நீங்க கடனை வாங்குறது பிரயோஜனம் இல்லை. யோசிச்சு வாங்குங்க. அனைவருக்கும் என் மானசீகமான வாழ்த்துக்கள். கடன் யாராவது இருந்தீங்கன்னா கூட சீக்கிரம் கடன்ல இருந்து வெளியில நல்ல வாழ்க்கை வாழ நான் வாராகி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.